ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சென்னா கிரேவி தாங்க. ஸோ பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது ரைஸ், சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ஈவன் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தனியாக வச்சு கொடுத்தீங்கன்னா வெறும் வாயிலே கூட பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சென்னா கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு அரை குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஓரளவு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இது அவ்வளோவா காரம் இருக்காது. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாமல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம எந்த அளவு மிளகாய் தூள் போட்டோமோ அதே அளவுக்கு தனியாத்தூளுங்க. ஸோ 1 ஸ்பூன் தனியாத்தூள். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகணும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ சென்னாவை 6 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி வேகணும். ரொம்ப குழையவும் கூடாது, ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இதை தண்ணியோடய நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேங்க. சென்னாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. தண்ணி எல்லாம் வற்றி சுருண்டு வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு திக்காயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லைட்டாக மீடியமில் போட்டுட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சாதா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்திங்க. இதை நல்லா இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு மேலே இப்படி தூவி விட்டுடலாங்க. கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க கொத்தமல்லி கூட நீங்கள் தூவிக்கலாங்க, வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டோன்னா சூப்பரான சென்னா கிரேவி ரெடிங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. நீங்கள் ரைஸில் கூட பரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்தி, நான், பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இது. ஈவன் நீங்கள் வெறும் வாயில் கூட மேலே கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.